afternoon to all. I am S. Rasmika from NTP. Today I am going to talk about Rajiv Gandhi. Rajiv Gandhi was the 6th Prime Minister of India. He was born in Mumbai on 20th August 1944. His mother was Indira Gandhi and his father was Feroz Gandhi. He studied in England and later became a pilot. He loved technologies and computers. Good afternoon to all. My name is Cesar. I study poetry. Today's topic is former Prime Minister of India. Indira Gandhi was one of the former Prime Minister of India. She was first woman Prime Minister of India. With entertainment. Good afternoon to all. I am Yamritika from 8th Standard B section. Today I talk about Indira Gandhi. Indira Gandhi was the first woman Prime Minister of India. She served as the Prime Minister for 8 years. She was born on 9. அனைவருக்கும் மதிய வணக்கம். என் பேர் சாயுக வீரன். நான் 8ஆம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கின்றேன். இன்னைக்கு நம்ம ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நடத்தினவங்களை பற்றியும் அது நடத்தினவங்களை அழிச்சவங்களை பற்றியும் பார்க்கலாம். நமக்கு ஜாலியன் வாலாபாக் படுகொலையை பற்றி ஏற்கனவே தெரியும். நிறைய இந்தியர்களை பிரிட்டிஷ்காரங்க ஒரே நாளில் சுட்டு பூச்சி வச்சுருந்தாங்க. அதுதான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அன்னைக்கு 15 வயசான உத்தம் சிங் ஒருத்தர் இத்தனை இந்தியர்களை கொண்டு அந்த ஜென்ரல் டயர்னு ஒருத்தனை கொண்டே ஆகணும்னு சத்தியம் பண்ணாரு. அதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு அவர் அந்த சத்தியத்தை நிறைவேற்றவும் செஞ்சார். 20 வருஷமாக போராடி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனார். அடுத்து ஆப்பிரிக்காவுக்கு போனார். நிறைய வேலைகளை பார்த்தாரு. அதுக்கப்புறம் பாத்திரம் வளர்க்குற வேலைகள்லாம் பார்த்தாரு. அதில் கிடைச்ச சொற்ப பணத்தை வச்சு ரிவால்வர் வாங்கினார், ஒரு கை துப்பாக்கி. அதை வச்சு ஜென்ரல் டயர் ஒரு கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும்போது அவனை சுட்டு போனார். அதனால் பிரிட்டிஷ் ஆர்மி அவனை பிடிச்சி வச்சு அவருக்கு சிறை தண்டனை போட்டாங்க. அப்போ அவர் 48 நாள் வந்து அவனை எடுத்தார். கடைசி ஆசை என்னன்னு கேட்கும்போது என்ன இந்தியாவில் அனைவருக்கும் மதிய வணக்கம். நான் இன்னைக்கு இந்தியாவோட ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு விடுதலை போராட்ட வீரர் அப்படின்னு சொல்ல போகிறேன். இவங்கன்னா இந்தியாவோட நைட்டிங்கேல், அதாவது பாடும் பறவை அப்படின்னு அழைக்கப்படுற சரோஜினி நாயுடு. இவங்க அந்த 1925ஆம் ஆண்டு 13ஆம் பிப்ரவரி அப்போ பிறந்தாங்க. அதுவும் ஒரு பெங்கால் பிராமன் ஹைதராபாத்தில். இவங்க அப்பா வந்து ஒரு ஸ்கூல் பிரின்சிபலாக வந்து இருக்கிறாரு. இவங்ககிட்ட நம்ம வந்து 3 முக்கியமான விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. முதல் விஷயம் படிப்பு. இவங்க வந்து நம்ம மாதிரி 12 வயசு இருக்கும்போது மெட்ரிகுலேஷன் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிட்டு லண்டன்லேயே போய் படித்தாங்க. ரெண்டாவது தைரியம். உப்பு சத்தியாகிரகத்தை காந்திஜி வழிநடத்திட்டு இருக்கும்போது அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. அதனால யாருமே அந்த உப்பு சத்தியாகிரகத்தை வழிநடத்த இல்லை. அப்போ இவங்கெல்லாம் தைரியமாக முன்னாடி வந்து அந்த இதை வழிநடத்துறாங்க. இதனால இவங்க 21 மாதங்க. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். என் பெயர் கோ சந்திரராஜ். நான் 8ஆம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கின்றேன். நான் இன்று விடுதலை போராட்ட வீரர் ராணி வேலு நாச்சியார் பற்றி பார்க்க போகிறார். ராணி வேலு நாச்சியார் இந்தியாவின் விடுதலை போராட்ட வரலாற்றில். எல்லாருக்கும் மதிய வணக்கம். இன்னைக்கு நான் காமராஜரை பற்றி பேச போகிறேன். காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி சிவகாமி அம்மையாருக்கும் குமாரசாமிக்கும் மகனாக பிறந்தார். ஆனால் அவர் தந்தையை சின்ன வயதிலே இறந்துட்டார். அதனால அவர் மாமாவோட துணிக்கடையில் போய் வேலை செஞ்சார். அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே நியூஸ் பேப்பர் பத்திரிக்கை எல்லாத்தையும் படிக்க ஆரம்பித்தார். அப்படியே காங்கிரஸ் கட்சியில் ஒரு தொண்டராக சேர்ந்தார். அப்படியே காலம் போக போக அவர் நல்லா. Good afternoon to all. My name is Cesar. I study poetry. Today's topic is my favorite story. My favorite story is The Thirsty Crow. Found that in little water. Yes, a small stone into the. Good afternoon to all. I am S. Rasmika from NTP. Today I am going to tell a moral story, The Painter and the Blackboard. Once there was a painter who could paint anything. There was a famous painter who could paint anything. One day the king asked him, "Paint me something. When I see it, it makes sad, and happy when I see it again." The painter. Good afternoon to all. I am Hansika from NTP. Today I am going to talk about Srinivasa Ramanujan. Srinivasa Ramanujan was a famous Indian mathematician. He was born on 22nd December 1887. Good afternoon to all. My name is Cesar. I study poetry. Today is Srinivasa Ramanujan. Srinivasa Ramanujan is one of the greatest mathematics in India. Good afternoon everyone. I am Sanskrit from 8th Standard B section. Today's topic is Aryabhatta. Aryabhatta was one of the most mathematician and astronomer in ancient India. He was born on early 426
in Kasmapura. Good afternoon to all. My name is Sarat Kumar. Today I talk some about two notes of Indian mathematician. Aryabhatta. Aryabhatta was a great mathematician. He wrote the book Aryabhatta. Good afternoon to all. I am Mohammed Sari from 8B. Today our topic is a few notes about mathematician, Indian mathematician. Aryabhatta. Aryabhatta was born in Patna at Bihar. Good afternoon, everyone. I'm Esther Singh from PET. Today my topic is neuroscience. I want to talk about Jimmy Hansen, who is one of the underrated astronauters. He is the first Canadian to go beyond the Earth's Good afternoon to all. I am Chris from 8B. Today's topic is speak about any astronaut and tell about Rakesh Sharma. Rakesh Sharma is India's first astronaut. He was born on 13 January. Good afternoon to all. My name is Dilika. I am studying 8th B section. Michael Collins. He was born on 13 October 1930 in Rome. He was the commander